வாய்ந்த அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இந்த திருத்தலத்தில் நாம் வழிபடும் இறைவனின் பெயர் அவிநாசியப்பர். இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்வோம். அவிநாசி என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருளுண்டு. விநாசம் என்றால் அழியக்கூடியது, அவிநாசி என்றால் அழிவு இல்லாதது என்று பொருள். அழிவு இல்லாத திருக்கோவில்தான் இந்த அவிநாசி. இந்த கோவில் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இந்த திருத்தலத்தில் நாம் வழிபடும் இறைவனின் பெயர் அவிநாசி அப்பர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் தேவி கருணாம்பிகை அவிநாசி அப்பருக்கு வலதுபுறம் இருப்பது மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பு. தேவார திருத்தலங்களுள் அவிநாசி அப்பர் கோவிலும் அடங்கும். சுந்தரர் தேவார பாடலை பாடியது இத்தலத்தில்தான். மைசூர் மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரச பதவி ஏற்கும் பொழுது நேராக காசிக்கு செல்வார்கள். காசியிலிருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள். இந்த சிவலிங்கத்தை அவிநாசியப்பர் திருக்கோவிலில் வைத்து பூஜை செய்துவிட்ட பின்புதான் அவர்கள் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்கள். திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவிநாசியப்பர் அருளுகின்றார். கோவிலின் தல வரலாற்றின்படி அவிநாசியப்பர் திருக்கோவில் குளத்தங்கரையில் சில அந்தன சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அதில் ஒரு சிறுவன் அந்த குளத்தில் நீந்தி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுவனின் தாய் தந்தை நண்பர்களின் கண்முன்னே ஒரு முதலையானது அந்த சிறுவனை விழுங்கிவிட்டது. இந்த சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் கழித்து அந்த சமயத்தில் இறைவனின் நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வருகை தந்துள்ளார். இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்கிருக்கிற அக்ரஹாரம் உள்ளே நுழைந்துள்ளார். வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டினுள் பூநூல் சடங்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு எதிர் வீட்டிலேயே ஒரு அழுகை குரலும் கேட்டுள்ளது. 3 வருடங்களுக்கு முன் தன் மகனை அந்த முதலைக்கு இரையாக கொடுத்த பெற்றோர்களின் அழுகை சத்தம்தான் அது. தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூநூல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தனர். இவர்களின் வேதனையை அறிந்த நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அங்கிருந்து நேராக அவிநாசியப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டெடுத்தார். மேலும் அந்த சிவனிடம் வேண்டிக் கொண்டுள்ளார். சுந்தரரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு 5 வயதுடைய சிறுவன் 3 ஆண்டுகள் கழித்து 8 வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயிலிருந்து வெளியே வர வேண்டும் என கட்டளையிட்டுள்ளார். அவிநாசியப்பரின் கட்டளையின்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டு விட்டது என்று கூறுகிறது தல வரலாறு.